வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் ரயிலானது கோவையில் நின்று செல்லும் என்று ரயில்வே அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி 4700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு மடிக்கணினியை 21,650ற்கு தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. CMS 3 ரக செயற்கைக்கோளை இன்று இஸ்ரோ விண்ணில் அனுப்ப உள்ளது. சென்னையில் இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. தாய்மானவர் திட்டம் பயணிகளுக்கான வயது வரம்பு 70லிருந்து 65ஆக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் மெட்ரோ ரயிலில் 93 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. LVM ராக்கெட் மூலம் விண்ணில் பாயும் CMS 3 ரக செயற்கைக்கோளுக்கான கவுண்டவுன் தொடங்கியது. கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமையும் சுற்றுச்சூழல் பூங்காவிற்கான நாற்றுப்பண்ணை மரங்கள் நடுதல் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னையில் நவம்பர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த IAS, IPS அதிகாரிகள் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 38 இடங்களில் ஹெல்த் வாக் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று 18 கோடி ரூபாய் மதிப்பிலான 87 புதிய 108 அவசரகால ஊர்திகளின் சேவையினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். காற்று மாசின் எதிரொலியாக டெல்லியில் இன்று முதல் வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை ₹4.50 குறைந்து 1750 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹80 அதிகரித்து ஒரு சவரன் 90,480 ரூபாயாகவும் 1 கிராம் 11,310 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹1 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 166 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. VIT சென்னையில் டெக்னோ VIT 2025 என்ற சர்வதேச தொழில்நுட்ப விழாவின் தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. LVM 3 ரக ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதை ஒட்டி பழவேற்காடு மீனவர்கள் நாளை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 2 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஃபோர்டு நிறுவனம் 3250 கோடி ரூபாய் முதலீட்டில் 600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் வாகன இன்ஜின் உற்பத்தி திட்டத்தை மீண்டும் தொடங்க உள்ளது. மேலும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 3 இடங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முன் சோதனை பணிகள் இன்று முதல் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அஜாருதீன் அவர்கள் தெலுங்கானா அமைச்சராக பதவியேற்றார். ORSL விற்பனைக்கு தடை விதித்து அதனை மருந்தகம் மற்றும் கடைகளிலிருந்து பறிமுதல் செய்ய தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் 151 நாட்களுக்கு நீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியது. தாய்மானவர் திட்டத்தில் நவம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகிக்கப்பட உள்ளது. சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் 150வது பிறந்தநாளை ஒட்டி குஜராத்தில் உள்ள அவரது சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தினார். இனி 3ஆம் வகுப்பு முதல் AI பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இவ்வருடம் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நவம்பர் 16ஆம் தேதி மாலை திறக்கப்படுகிறது.
10 மற்றும் 12 வகுப்பிற்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்க உள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. வருமான வரி அறிக்கைகள், ஐடிஆர் மற்றும் ஆடிட்டிங் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் கடைசி தேதி டிசம்பர் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேவர் குருபூஜை அரசு விழாவில் 92 லட்சத்திற்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் கடல் காற்றாலைகள் திட்டத்திற்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் டெண்டர் கோரப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவித்துள்ளார். சர்தார் வல்லபாய் படேல் அவர்களின் 150வது பிறந்தநாளையொட்டி நவம்பர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் திருவிழா கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தாயகத்தில் உள்ள தங்களது உறவினர்களுக்கு பணம் அனுப்புவதை விரிவுபடுத்த ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் 2025-26ஆம் ஆண்டிற்கான MBBS மற்றும் PDS மாணவர் சேர்க்கை இடங்கள் குறித்த திருத்தப்பட்ட பட்டியலை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளது. மின்சார பேருந்துகள் இயக்கத்தால் டீசல் பேருந்துகள் குறைக்கப்படாது என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தெற்காசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற 8 வீரர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாட்டை சேர்ந்த மேற்கண்ட இந்த 5 பேருக்கு IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு வழங்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் 80% நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வால்பாறைக்கு சுற்றுலா செல்ல நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசு கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் அரசின் திட்டங்களை தொடர ஹைகோர்ட் வழங்கிய உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 41% கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோண்டா புயல் காரணமாக ஆந்திராவில் 1476 கோடி ரூபாய் சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டாவில் கனமழையால் சேதமடைந்த பயிர் கணக்கெடுப்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் DTV தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.